Vivo U20 ஏன் வாங்கணும் and இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படினு பார்க்கலாம். ஹலோ மக்களே வணக்கம். இது உங்க மொபைல் ஃபோன் லைப்ரரி. நான் உங்க மகேந்திரன். Vivo U20 பொறுத்தவரையிலும் எல்லா பட்ஜெட் ஸ்மார்ட் போன்ஸ் மாதிரியும் தான் ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் போனுங்க. அவங்க கொடுத்திருக்கிற எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் மற்ற போன்ல இருக்கிற ஸ்பெக்கோட ஒத்து போகுது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் இவங்க டிஸ்டிங்க்டா இருக்கிறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்ட்டு இந்த வீடியோவோட முடிவுலையோ இல்ல மிட்லயோ சொல்லுவேன். சோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். U20 ஓட பில்ட் குவாலிட்டியை பத்தி பார்ப்போம். இந்த போனு ஒரு பாலிகார்பனேட் பேக் பேனல் வச்சிருக்காங்க அண்ட் இது ரொம்பவே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மெஜியா இருக்கும். ஸோ இது கூட கொடுத்துருக்கிற நீங்க பேக் கேஸ் யூஸ் பண்ணி இந்த போனை நீங்க யூஸ் பண்ணாக்க அதை அவாய்ட் பண்ணலாம். அண்ட் இதுல இன்னொரு அட்ராக்டிவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க சன்லைட்டுக்கு லைட்டுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி இருக்கிற கிரேடியன்ட்லாம் உங்களுக்கு மாறும். இது ஒரு எஸ் பேண்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கொடுக்கறது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா காஜியஸா ஐ ப்ளீசிங்கா இருக்கும். அண்ட் ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல 5000 mAh பேட்டரி கொடுத்திருந்தாலும் இதோட வெயிட்டை 193 கிராம்ஸ்குள்ளார கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ரொம்பவே அட்ராக்டிவான விஷயம். அண்ட் ஃபோன் கொஞ்சம் பல்கியா ஃபீல் ஆனாலும் உங்களோட கையில ரொம்பவே வெயிட் பேலன்ஸ்டா இருக்கும். அண்ட் ஃபோனோட பட்டன்ஸ்லாம் ரொம்பவே ஹாப்டிக்கா இருக்கு. ஸோ எல்லா ஃபோன்ஸ்லையுமே வரப்போற எல்லா ஃபோன்ஸ்லையுமே டைப் சி யூஎஸ்பி போட்டு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் U20 பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இதுல 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு. ஸோ Vivo U20 யோட டிஸ்பிளேவை பார்ப்போம். அண்ட் இந்த டிஸ்பிளே ஒரு வாட்டர் டிராப் நாட்சோட வருது. இது 6.53 இன்ச்சஸ்க்கு IPS LCD டிஸ்பிளே. இது ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சில் LCD டிஸ்பிளே மட்டும் தான் கொடுக்க முடியும். அண்ட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க கலர் ரீப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் இல்லை அந்த டைனமிக் ரேஞ்சாக இருக்கட்டும் டிஸ்பிளேவோட குவாலிட்டியும் எக்ஸலண்ட்டாக இருக்கு. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2340 அப்படின்ற ரெசல்யூஷனில் இருக்கு. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே குவாலிட்டியை பொறுத்தவரையிலும் ஒரு LCD IPS டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தாலும் அதோட டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. இதோட டைனமிக் ரேஞ்ச் சூப்பர்பா கொடுத்திருக்காங்க. சோ வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். சோ வீடியோவோட ஸ்டார்டிங்ல நான் வச்சிருந்த சஸ்பென்ஸுக்கான எண்ட் இதுதான். இதோட சிப்செட் தான். இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிற எல்லா போன்ஸ்லையுமே ஸ்னாப்டிராகனோட 665 சிப்செட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது U20ல மட்டும்தான் 675 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே ஃபாஸ்டஸ்ட் when compared with other chipsets. ஸோ இது ரொம்பவே நல்ல சிப்செட் அண்ட் இது ஒரு 11nm சிப்செட் அப்படின்றதுனால பவர் கன்சம்ஷனும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்கிறது இதோட எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். இந்த சிப்செட்டு ஒரு ஆக்டோகோர் சிப்செட் அண்ட் இதோட ஹையஸ்ட் கிளாக்கிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.0 GHz கிளாக் ஆகும். ஸோ நல்ல ஃபாஸ்டான ஒரு ப்ராசஸர். இதோட கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 612 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். அண்ட் அடுத்ததா இந்த போனோட மெமரி செக்மெண்ட்டுக்கு வருவோம். இந்த போனோட ஃபைல் சிஸ்டம் பாத்தீங்கன்னா UFS 2.1 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 3.0 இல்ல. பட் ஒரு மிட் ரேஞ்சுக்கு இவ்வளவு பண்ணதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்றத என்னோட கருத்து. அண்ட் இதை 256 GB வரையிலும் நீங்க மெமரி கார்டு போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போனோட மெமரி வேரியன்ட்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மெமரி வேரியன்ட்ல வருது. ஒன்னு 64 GB with 4 GB அண்ட் இன்னொன்னு 64 GB with 6 GB அப்படின்ற ரெண்டு மெமரி வேரியன்ட்ல வருது. அண்ட் இந்த போனோட கேமரா மாடியூலுக்கு வருவோம். இது ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப். அண்ட் இதோட அட்ராக்டிவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேமராவோட பிளேஸ்மெண்ட் ஆஸ் யூஷுவல் எல்லா ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இதோட ஹைலைட்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கேமரா மாடியூலை சுற்றி வர அந்த கோல்டு கலர் பேட்டர்ன் மட்டும்தான். ஸோ இந்த ஸ்ட்ரைப்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஸ்டிங்க்டாக இருக்கு. அண்ட் இந்த ஃபோனோட கேமராவை தனியாக காமிக்குது. ஸோ இதோட பிரைமரி சென்சார் பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ஆங்கிள் சென்சார். இது 16 மெகாபிக்சலுக்கு இருக்கிற பிரைமரி சென்சார். இதோட ஆப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னாக்க 1.8 ஆப்பர்ச்சரில் இருக்கு. ஸோ லோ லைட் கண்டிஷன்ஸில் இது ஒரு பெட்டரான ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கு ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் 2 மெகாபிக்சலுக்கு ஒரு மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. சாட்லி இதுல ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸோ இல்ல போர்ட்ரைட் லென்ஸோ இல்ல. அண்ட் அகைன் இதோட ஒரு 16 மெகாபிக்சலுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா உங்களுக்கு லோ லைட் கண்டிஷன்லயும் சரி இல்ல வந்து ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் கண்டிஷன்ஸ்லயும் ஓரளவுக்கு டீசென்டான போட்டோகிராஃபை கொடுக்குது. ஸோ நான் 2 தடவை ஏற்கனவே சொல்லிட்டேன் இதோட பேட்டரி 5000 mAh பேட்டரி அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி. அண்ட் இந்த பாக்ஸ் கூடவே உங்களுக்கு 18 வாட்ஸ்க்கு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஷிப் பண்றாங்க. ஸோ இதுவும்
இதுவும் ஒரு ஹைலைட்டான விஷயம் இந்த ஃபோனில். ஸோ ஓவராலாக இந்த ஃபோனு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்பவே எக்ஸலண்ட்டான ஃபோனு. அண்ட் இந்த மிட் ரேஞ்ச் ஃபோனில் 675 சிப்செட் வர ஒரே ஃபோனும் இதுதான். ஸோ 5000 mAh பேட்டரியும் உங்களுக்கு ஒரு ஹைலைட் தான். அது கூடவே 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்கறதும் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் தான். எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த ஃபோனோட பேக்கில் இருக்கிற கிரேடியன்ட் பேட்டர்ன் தான். ஸோ லைட்டிங் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னாக்க ஆர்டிஃபிஷியல் லைட்லேயே இருக்கட்டும் இல்லை ஒரு சன்லைட்லேயும் ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு எஸ்ன்ற பேட்டர்னை கிரியேட் பண்ணுது. அது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ ஒரு பட்ஜெட் ஃபோன் நீங்கள் ஃபோன் மாற்றியே ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னாக்க இது ஒரு அருமையான சாய்ஸ் அப்படின்ட்டு தான் என்னோட கருத்து. நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.